Hello guys, welcome back. It's me TPT. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ நானும் நல்லா இருக்கேன்னு கேட்குறீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ இங்கெல்லாம் இருக்க கொஞ்சம் சப்போர்ட்னால சரி. இன்றைக்கி இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆமாம், தன்மையில் பார்த்துருப்பீங்க, உண்மைதான். போகாதீங்க போகாதீங்க போகாதீங்க, வேணாம். அப்படியே அது மீறி போடுறான்னுச்சுன்னா அது நீங்கள் அதை கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் பேசி நீங்கள் மைண்ட் செட் பண்ணி கரெக்டாக போடுறான்னுச்சுன்னா அது உங்களுக்கு சேஃபு. அந்தளவு பிரச்சனை வராது. பிரச்சனை வந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அங்கே ஆள் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் தைரியமாகவும் இருக்கணும். என்ன மேட்ரை சொல்லுடா அப்படின்னா தன்மையில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் புரிஞ்சுருக்கும். ஸோ இருந்தாலும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது நம்மளோட கடமை. சரி வாங்க, அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பிள்ளைங்களை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து ட்ராவல்ஸ் அதேமாதிரி விலாக்ஸ் எல்லாமே நம்ம போட்டுக்கிட்டு வரோம். ஸோ உங்களோட ஆதரவு என்றும் எனக்கு தேவை. வாங்க நம்ம என்ன விஷயன்றதை சொல்லிடுறேன். ஆமாங்க, இப்போதைக்கு பெர்மிட் விசா கொடுக்கவில்லை, கொடுக்கவும் மாட்டாங்க, கொடுக்கவும் முடியாது. ஸோ அதனால் அங்கே இருக்கவங்களும் சரி, இங்கேருந்து போகிறவங்களும் சரி, அதாவது மலேசியாவை தான் நான் சொல்கிறேன், மலேசியாவில் இருக்கவங்களும் சரி, இங்கேருந்து இனிமேல் புதுசாக போகிறவங்களும் சரி, தெரிஞ்சுக்கங்க, இப்போதைக்கு பெர்மிட் கொடுக்க மாட்டாங்க. ஒன்று இல்லீகலாக இருக்கணும், இல்லைன்னா ஆர்டிகேன்னு சொல்லி ஃபார்ம் அப்ளை பண்ணி அந்த ஃபார்ம் கையில் வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு சில பேமெண்ட் கட்டி தான் எடுக்கணும். ஸோ அந்த ஆர்டிகேன்றது, ஆர்டிகே பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனலில் ஸ்க்ரோல் பண்ணி பின்னாடி பார்த்துக்கங்க, ஆர்டிகே வீடியோ பற்றி நிறையா சொல்லியிருப்போம். ஸோ அதை அப்ளை பண்ணி எடுத்துருக்கவங்களும் இருக்காங்க நம்ம சேனலில் பார்த்து. ஸோ அதே மாதிரி ஆர்டிகே இருந்து லீகலாகவும் எடுத்துக்கலாம், கொஞ்சம் நாளைக்கு ஆர்டிகே இல்லாமல் இல்லீகலாகவும் எடுத்துக்கிறாங்க இருக்கிறாங்க இப்போதைக்கு. ஸோ அதனால் மலேசியாவை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு பெர்மிட் கொடுக்க போகிறது இல்லை. அதை நல்லா மைண்ட் செட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ அதனால் அங்கே இருக்கிறவங்க ஒன்று 2025 தான் பெர்மிட் போட முடியும். அதனால் அதையும் பார்த்துக்குங்க. ஸோ ஒருவேளை ஆல்ரெடி அங்கே நான் ஏற்கனவே போயிட்டேன் ப்ரோ, அங்கே என்ன பண்ணுறது, இப்போ என்ன ஆச்சுன்னா ஒன்றும் ஆர்டிகே ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி ஆர்டிகே பேப்பரை வந்து கையில் வச்சுக்கோங்க. அதை எப்படி எடுக்கிறன்றதை நிறைய வீடியோ பின்னாடி போட்டிருக்கேன். அதேமாதிரி அதை பார்த்துக்குங்க, பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பருக்கு வந்து அவங்க மலேசியாவில் தான் இருக்காங்க மேம். ஸோ அவங்க நீங்கள் கால் பண்ணி ஆர்டிகே ஃபார்ம் எப்படி எடுக்கணும், எவ்வளோ செலவாகுன்றது நீங்கள் கேட்டுங்க. அவங்களே சொல்லுவாங்க, எடுத்து கொடுப்பாங்க, எடுத்து கொடுத்துருவாங்க, சரிங்களா? அது ஒன்று பார்த்துங்க. அந்த நம்பர் கீழே இருக்குது, நீங்கள் அங்கே மலேசியாவில் நீங்கள் பேசி இது பண்ணிக்கலாம். அதுபோக இங்கேருந்து போனீங்கன்னா புதுசாக டூரிஸ்ட் விசா விசிட்டிங்கில் தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் போய் நீங்கள் எப்பயும் போல் கொஞ்ச நாள் ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம் எப்பயும் போல் விசிட்டிங்கில். அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டிகே நீங்களும் போட்டு தான் வரணும். ஆர்டிகே போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொஞ்சம் நாளைக்கு இருக்கலாம். அதுங்களையும் 2025 ஒரு 25க்குள்ளேயும் பெர்மிட் போடலாம்னு சொல்லி கவர்மெண்ட்டு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல அந்த ஓனர் மூலயமா அவங்களும் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பெர்மிட் போட்டுக்கலாம். அதனால் இந்த விஷயத்த கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இங்கேருந்து போகிறவங்களாலும் சரி, அங்கே இருக்கிறவங்களாலும் சரி பார்த்துங்க. அங்கேருந்து இருக்கிறவங்க, அங்கே இருக்கிறீங்க என்னால் முடியலை, ரிட்டன் நான் வரணும் அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி கீழே நம்பர் இருக்குது, கால் பண்ணிக்கங்க. திரும்ப நீங்கள் ரிட்டன் வர்றதுக்குண்டான ப்ராசஸ் எப்படி, எவ்வளோ செலவாகும், என்னென்ன பண்ணணுன்றதை அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு நீங்கள் தாராளமாக நம்ம தாய்நாட்டுக்கு திரும்பி வரலாம். ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன், கேட்டுங்க. மலேசியாவுக்கு மட்டும்தான் சொல்கிறேன், ஏன்னா அங்கே தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஓடிக்கி இருக்குது. பெர்மிட் இல்லை, பெர்மிட் இருக்குது, ஆர்டிகே, நொசுக்கு, வெண்டைக்காய், பச்சை வெண்டைக்காய், கத்திரிக்காய், கையை நேரத்தை அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இப்படி தான் இருக்குது. அங்கே ஆல்ரெடி இருக்கவங்க தெரிஞ்சிருக்கோம் அரசலாம். ஸோ இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குங்க. இவ்வளோதான் இந்த வீடியோவில். அதேமாதிரி அங்கே பாஸ்போர்ட் இல்லாமல் இருக்கிறேன், அதேமாதிரி பெர்மிட் இல்லாமல் இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன். நான் நம்ம ஊருக்கு சொந்த நாட்டுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் உண்டான கால் கீழே நம்பர் இருக்குது, அதுக்கு உண்டான தீர்வு அவங்க சொல்லுவாங்க, என்னென்ன பண்ணணும் எப்படின்னு. நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு ஊருக்கு சேஃபாக வந்து இறங்கிடலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்துட்டு அவங்க கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒயிட் பாஸ்போர்ட் எடுத்து
பெர்மிட் இல்லாமல் இருக்கவங்களும் எல்லாமே வந்திருக்காங்க. ஸோ அதனால் நீங்களும் அந்த கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொண்டு ஏற்பாடு பண்ணிக்கலாம். சரி, ஓகே நண்பர்களே, பார்த்துங்க. இப்போதைக்கு மலேசியாவுக்கு போகிறத கொஞ்சம் நாளைக்கு நிப்பாட்டிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் அப்டேட் வந்த பிறகு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக போகலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கொஞ்சமாவது கிளியராக ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய், see you.